இனியவர்களே வணக்கம். திருவழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று அன்னை கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா, வானில் ஒரு பெண் என்ற தலைப்பில் இன்றைய பெருவிழாவிற்கான வாசகங்களை புரிந்து கொள்வோம். என்னுடைய சிந்தனையை 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலில் அன்னை கன்னிமரியா பற்றிய 3 கண்ணோட்டங்கள். 2 அன்னை கன்னிமரியாவின் விண்ணேற்பு பற்றிய திரு அவையின் ஆசிரியம். 3 இன்றைய வாசகங்களின் பொருள். முதலில் அன்னை கன்னிமரியா பற்றிய நம்முடைய கண்ணோட்டங்கள். அன்னை கன்னிமரியா நாசரேத்துள் பிறந்த வரலாற்று நபர் என்று ஒருவராக இருந்தாலும் இன்று 3 நபர்களாக அல்லது 3 கண்ணோட்டங்கள் வழியாக காணப்படக்கூடியவராக இருக்கின்றார். முதல் கண்ணோட்டம் விவிலியம் காட்டக்கூடிய மரியா அல்லது விவிலியத்தில் நாம் காணக்கூடிய மரியா. நற்செய்தி நூட்களிலும் திருத்துதர் பணிகள் நூலிலும் நாம் காணக்கூடிய மரியா. எடுத்துக்காட்டாக மரியா எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார். மரியா பெத்லகேமில் இயேசுவை பெற்றெடுக்கிறார். மரியா இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார். மரியா காணாமற் போன இயேசுவை தேடி செல்கின்றார். மரியா பெந்தகோஸ்தே நிகழ்வில் பங்கேற்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு புரிதல் கண்ணோட்டம் விவிலியத்தில் காணப்படுகின்றது. இரண்டாவது மரியா திரு அவையின் ஆசிரியம் காட்டக்கூடிய மரியா, மேரி இன் த சர்ச் மெஜிஸ்டேரியம். எடுத்துக்காட்டாக அன்னை கன்னிமரியாவின் அமல உற்பவம். 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் இந்த கோட்பாட்டை பிரகடனம் செய்கின்றார். இந்த கோட்பாட்டின்படி அன்னை கன்னிமரியா அமல உற்பவி. அடுத்ததாக இன்று நாம் கொண்டாடக்கூடிய அன்னை கன்னிமரியாவின் விண்ணேற்பு. 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் நாள் திருத்தந்தை 12ஆம் பயஸ் இந்த கோட்பாட்டை அறிவிக்கின்றார். அன்னை கன்னிமரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது விவிலியத்தில் இல்லை, வெகுசன நம்பிக்கையில் இருக்கின்றது. ஆனால் திரு அவையின் ஆசிரியம் இதை அன்னை கன்னிமரியா பற்றிய போதனையாக அறிவிக்கின்றது. இது இரண்டாவது மரியா. மூன்றாவது மரியா வெகுசன மக்களின் பக்தியில் இருக்கக்கூடிய மரியா. எடுத்துக்காட்டாக லூர்து நகர் மரியா, பூண்டி மாதா, வேளாங்கண்ணி மாதா போன்ற மாதாக்கள். இவர்கள் பற்றிய குறிப்புகள் விவிலியத்தில் இல்லை, திரு அவை ஆசிரியத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் வெகுசன மக்களுடைய பக்தியில் முக்கியமான நபர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட 3 மரியாக்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்னை கன்னிமரியா பற்றிய சிந்தனையில். இரண்டாவது பகுதி அன்னை கன்னிமரியாவின் விண்ணேற்பு பற்றிய திரு அவை போதனை. இந்த போதனை நாம் புரிந்து கொள்வதற்கு 2 கேள்விகள் எழுகின்றன. முதல் கேள்வி, அன்னை கன்னிமரியாவுடைய விண்ணேற்பு வரலாற்று நிகழ்வா அல்லது இறையியல் நிகழ்வா? இங்கே விண்ணேற்பு என்ற வார்த்தையை திருச்சபை பயன்படுத்துகின்றது. இது விண்ணேற்றம் என்ற வார்த்தையிலிருந்து வேறுபடுகிறது. இயேசுவை பொறுத்தவரையில் இயேசு விண்ணேற்றம் அடைந்தார், ஆங்கிலத்தில் அசென்ஷன் என்று சொல்கின்றோம். அன்னை கன்னிமரியாவை பொறுத்தவரையில் அவர் அசம்ஷன், விண்ணேற்பு அடைந்தார் அல்லது விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு தொடக்க நூலிலும் 2 அரசர்கள் நூலில் இறைவாக்கினர் எலியாவும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது பழைய ஏற்பாட்டில் காணக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. அடுத்த கேள்வி, அன்னை கன்னிமரியா இறந்த பின்னர் விண்ணேற்பு அடைந்தாரா அல்லது இறப்பை தழுவாமலே விண்ணேற்பு அடைந்தாரா? நாம் எருசலேமுக்கு சென்றோம் என்றால் அங்கே டோர்மிஷன் சாப்பல், அன்னை கன்னிமரியா தூங்கிய ஆலயம் என்று நமக்கு ஒரு இடம் காட்டப்படுகின்றது. கிளை திருச்சபை பொறுத்தவரையில் அன்னை கன்னிமரியா தூங்குகின்றார். அன்னை கன்னிமரியாவின் தூக்கம் அல்லது இறப்பு என்பது அங்கே கொண்டாடப்படுகின்றது. இந்த மரபின்படி தாமஸ் அக்வைனாசும் இதே கருத்தை தான் கொண்டிருக்கின்றார். இவருடைய கருத்தின்படி அன்னை கன்னிமரியா இந்த உலக வாழ்வின் இறுதியில் இறக்கின்றார். இறந்த பின்னர் அவருடைய கல்லறையை திறந்து பார்த்தபோது அவருடைய உடல் அங்கு இல்லை. திருத்தூதர்களும் தொடக்க நிலை நம்பிக்கையாளர்களும் அன்னை கன்னிமரியா விண்ணேற்பு அடைந்ததாக நம்பி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இதை ஒரு திருவிழாவாக 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாட தொடங்குகிறார்கள். இப்படியாக கீழை திரு அவை 5வது நூற்றாண்டிலிருந்தே அன்னை கன்னிமரியாவின் விண்ணேற்பை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடி வந்தது. ஆனால் மேலை திரு அவைக்கு வரும்போது அன்னை கன்னிமரியா இறப்பை தழுவாமலே விண்ணேற்பு அடைந்தார் என்பது கத்தோலிக்க நம்பிக்கை. ஏனென்றால் இங்கே விண்ணேற்பு அன்னை கன்னிமரியாவுடைய அமல உற்பவ கோட்பாட்டோடு இணைத்து பார்க்கப்படுகின்றது.
அன்னை கன்னிமரியா அமல உற்பவி, அதாவது தொடக்க நிலை பாவம் இல்லாதவர். தொடக்க நிலை பாவத்தின் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு இறப்பு வந்தது. தொடக்க நிலை பாவம் ஒரிஜினல் சின் இல்லாத ஒருவர் இறக்க முடியாது என்பது கத்தோலிக்க திரு அவையுடைய நம்பிக்கை. இதன் பின்புலத்தில் நாம் அன்னை கன்னிமரியா இறப்பை தழுவாமலேயே விண்ணேற்பு அடைந்தார் என நம்புகின்றோம். ஆனால் திருத்தந்தை 12ஆம் பயஸ் இந்த கொள்கை பிரகடனம் செய்யும் போது மிகவும் கவனமாக வார்த்தைகளை கையாளுகின்றார். கீழே திரு அவை மேலை திரு அவை இரண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக இருக்கிறது அவருடைய கண்ணோட்டம். அவருடைய வார்த்தைகளில் பார்க்கும்போது, என்றும் கன்னியான அமல உற்பவி அன்னை கன்னிமரியா தம்முடைய வாழ்வின் இறுதியில் ஓட்டத்தை முடித்த பிற்பாடு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இங்கே வாழ்வின் ஓட்டத்தை முடித்த போது என்பதை இறப்பு என்றும் எடுத்துக்கொள்ளலாம், இறப்பை தழுவாத நிலை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக திருத்தந்தை 12ஆம் பயஸ் ஒரு உறுதியற்ற சொல்லாடலோடு இந்த கொள்கை பிரகடனத்தை அறிவிக்கின்றார். அன்னை கன்னிமரியாவுடைய விண்ணேற்பு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இது கீழை திரு அவையில் 5ஆம் நூற்றாண்டில் தொடங்கினாலும் மேலை திரு அவையில் 8வது நூற்றாண்டில் திருத்தந்தை செர்ஜியு என்பவரும் திருத்தந்தை ஹாட்ரியன் என்பவர்களும் இதை 15ஆம் தேதி கொண்டாடுமாறு அழைக்கிறார்கள். நம்முடைய மண்ணில், குறிப்பாக காமநாயக்கன் பட்டியில் பரலோக மாதா என்று இன்றைய நாள் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. வீரமாமுனிவர் பரலோக மாதாவை நம்முடைய இந்திய மண்ணிற்கு அறிமுகம் செய்கின்றார். அன்று முதல், அதாவது 15 ஆகஸ்ட் என்பது 1950 கொள்கை பிரகடனத்திற்கு முன்பாகவே கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இப்படியாக அன்னை கன்னிமரியாவுடைய விண்ணேற்பு திரு அவை ஆசிரியத்திலும் வெகுசன மக்களுடைய பக்தியிலும் இருப்பதை பார்க்கின்றோம். இதை பற்றிய குறிப்பு விவிலியத்தில் இல்லை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். மூன்றாவதாக இன்றைய வாசகங்கள், இவற்றை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இன்றைய முதல் வாசகம் திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. யோவான் எழுதிய திருவெளிப்பாடு அலகு 11 மற்றும் அலகு 12. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது, அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது, வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது, பெண் ஒருவர் காணப்பட்டார். இன்றைய விவிலிய ஆய்வாளர்களுடைய பின்புலத்தில் இந்த பெண் அரக்கப்பாம்பு இந்த நிகழ்வானது தொடக்க திருச்சபையை குறிக்கின்றது. ஆனால் மரியியல் பின்புலத்தில், மரியியல் புரிதலில் பார்க்கும்போது இங்கே அன்னை கன்னிமரியாவுடைய விண்ணேற்பை குறிப்பதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 45. ஓபீர் தங்க அணிகள் அணிந்து, ஓபீர் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றார் பட்டத்து அரசி என பாடுகிறார் திருப்பாடல் ஆசிரியர். இங்கே ஓபீர் பொன் அணிந்தவர் அன்னை கன்னிமரியா என்பது திரு அவை தந்தையருடைய கருத்து. அடுத்ததாக 2ஆம் வாசகம் கொரிந்தியருக்கு பவுல் எழுதக்கூடிய முதல் திருமடல். இங்கே பவுல் இறந்தோருடைய உயிர்ப்பை பற்றி பேசுகின்றார். அவர் குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாடல் இங்கே முதன்மையானதாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். இங்கே அன்னை கன்னிமரியாவுடைய விண்ணேற்பு அவருடைய முறை வந்தபோது அவர் விண்ணேற்பு அடைந்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி அலகு 1 அருள் வாக்கியங்கள் 39 முதல் 56. அன்னை கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்த நிகழ்வும் தொடர்ந்து அவர் பாடக்கூடிய மாங்கிஃபிகாத், ஆண்டவரை போற்றி பாடக்கூடிய பாடலும் இணைந்து இருக்கின்றன. இங்கே எலிசபெத்து அன்னை கன்னிமரியாவை வாழ்த்தும் போது ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என கேட்கின்றார். இங்கே ஆண்டவரின் தாய் என்ற நிலைதான் அன்னை கன்னிமரியாவுடைய விண்ணேற்புக்கு காரணமாக அமைகின்றது. தொடர்ந்து வரக்கூடிய பாடலில், அதாவது அன்னை கன்னிமரியா எலிசபெத்து தம்மை வாழ்த்திய போது அவரை பதில் வாழ்த்து சொல்லாமல் வானக தந்தையை நோக்கி இந்த பாடலை பாடுகின்றார். இங்கே வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று பாடுகின்றார் அன்னை கன்னிமரியா. இந்த விண்ணேற்பை ஆண்டவராகிய கடவுள் அன்னை கன்னிமரியாவுக்கு ஆற்றிய அரும் பெரும் செயல் என நாம் எடுத்துக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த பெருவிழா அன்னை கன்னிமரியாவின் விண்ணேற்பு நமக்கு தரக்கூடிய 3 வாழ்வியல் பாடங்கள். முதல் வாழ்வியல் பாடம் இறப்புக்கு பின் வாழ்வு. நம்முடைய வாழ்வு இந்த இறப்போடு முடிந்து விடுவதில்லை. இந்த இறப்பை தாண்டிய ஒரு வாழ்வு விண்ணகம் இருக்கின்றது. அங்கே ஆண்டவராகிய இயேசு விண்ணேறி சென்றார், மரியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், நாமும் இறந்து உயிர் பெறுவோம். இப்படியான எதிர்நோக்கு நம்முடைய வாழ்வை இனிதாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இது முதல் பாடம்.
இரண்டாவது, அன்னை கன்னிமரியாவை பொறுத்தவரையில் விண்ணேற்பு என்பது ஒரு கொடை, அதே வேளையில் அது அவருடைய பணி. த கிஃப்ட் அண்ட் த டாஸ்க். ஷேக்ஸ்பியருடைய மேற்கோள் ஒன்று, சம் ஆர் பார்ன் கிரேட், சம் கிரேட்னஸ் இஸ் த்ரஸ்ட் அப்பான், சம் அச்சீவ் கிரேட்னஸ். சிலர் மேன்மையாகவே பிறக்கிறார்கள், சிலர் மேல் மேன்மை திணிக்கப்படுகிறது, சிலர் மேன்மையை அடைகிறார்கள். ஒரு செஸ் போர்டு நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் மேன்மையாகவே பிறக்கக்கூடியவர் யார் என்று பார்க்கும்போது அரசி, அரசர், இவர் மேன்மையாகவே பிறக்கிறார்கள். சிலர் மேல் மேன்மை திணிக்கப்படுகிறது. பிஷப், குதிரை, யானை, இவர்கள் வேகமாக நகர முடியும், இவர்கள் மேல் மேன்மை திணிக்கப்படுகிறது. ஆனால் சிலர் மேன்மையை அடைகிறார்கள். சிப்பாய்கள், கட்டத்தின் சிப்பாய்கள், இந்த பக்கமிருந்து அந்த பக்கம் அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் என்றால் அவர்கள் மேன்மையான பீஸாக அந்த போர்டில் கருதப்படுகிறார்கள். அன்னை கன்னிமரியா தம்முடைய வாழ்வில் மேன்மையாக பிறக்கின்றார். ஏனென்றால் ஜென்ம பாவம், தொடக்க நிலை பாவம் இல்லாமல் பிறக்கின்றார். அதே வேளையில் ஒவ்வொரு கட்டமாக இறை திருவுளத்தை நிறைவேற்றி மேன்மையை அடைகின்றார், சிப்பாய் போல. இது நமக்கு ஒரு வாழ்வியல் பாடம். நாம் என்று மேன்மையாக பிறக்காமல் இருக்கலாம், அல்லது மேன்மை நம்மேல் திணிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நாம் மேன்மையை அடைய முடியும். ஒவ்வொரு படியாக கடந்து செல்லும் போது மேன்மையை அடைய முடியும் என்பது அன்னை கன்னிமரியால் கொடுக்கக்கூடிய இரண்டாவது பாடம். மூன்றாவதாக, நாம் இப்போது எப்படி இருக்கின்றோமோ அது அல்ல, எப்படி மாறுகின்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்வின் மதிப்பை கூட்டுகின்றது. எடுத்துக்காட்டாக, நாம் பால் வாங்குகிறோம். 1 லிட்டர் பால் என்று நாம் வாங்கினோம் என்றால் அதன் மதிப்பு குறைவு. ஆனால் அதுவே 1 லிட்டரை நாம் நெய் என்று வாங்கும் போது அதோடைய மதிப்பு கூடுகின்றது. பால் தன்னுடைய இயல்பை மாற்றி, வலிக்கு உட்படுத்தி தன்னுடைய இயல்பை மாற்றும் போது நெய்யாக மாறுகின்றது, மதிப்பு கூடுகின்றது. அதே போல அன்னை கன்னிமரியா நாசரேத்தின் சாதாரண நபராக இருந்தவர் ஆண்டவரின் தாயாக மாறுகின்றார், மதிப்பு பெறுகின்றார். நம்முடைய வாழ்விலும் தொடர்ந்து நாம் எப்படி உருவாகி கொண்டே இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது. இந்த உருவாகுதல் என்பது வழி தரக்கூடிய ஒரு பயணம். அந்த பயணத்தில் நாம் கடந்து சென்று கொண்டே இருக்கும் போது நம்முடைய மதிப்பு கூடுகின்றது. அன்னை கன்னிமரியாவுடைய விண்ணேற்பை கொண்டாடக்கூடிய வேளையில் இன்றைய நாளில் நம் தாய் திருநாட்டின் இந்தியாவின் சுதந்திர பெருவிழாவை, விடுதலை பெருவிழாவையும் கொண்டாடி மகிழ்கின்றோம். நம்முடைய நாடு அன்னை கன்னிமரியாவுடைய வாழ்வை ஒத்ததாக எளிமையிலும் தாழ்ச்சியிலும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலும் பொறுப்புணர்வுடனும் நாம் செயல்பட்டு நம்முடைய விடுதலையை இன்றும் என்றும் காத்துக்கொள்ள முன்வருவோம். அன்னை கன்னிமரியாவுடைய விண்ணேற்பு நம்முடைய விடுதலை வாழ்விற்கு தூண்டுதலாக இருப்பதாக இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.